அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நடக்கும். நீங்க படுக்கும் போகும்போது என்னன்னா, டெய்லி நைட் படுக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆழ் மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது மட்டும் தான் உங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும். ஓகேவா? இத ஒரு நீங்க ரொட்டீனா செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு லைஃப்ல வராது. இன்னைக்கு நம்ப என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக்னா, டிஎன்பிஎஸ்சில 10th தமிழ் அன்னை மொழியே பாவலரு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். சரியா? இந்த அன்னை மொழிங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனிச்சாறுலேருந்து எடுத்திருக்காங்க. இன்னொன்று, ஒரு கொஸ்டின் வந்து மேக்சிமம் டிஎன்பிசியில் கேட்பாங்க. என்னன்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா சச்சிதானந்தன். ஓகேவா? இது வந்து பெருஞ்சித்திரன் இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். இவர் தமிழ் உணவரை எப்படி ஊட்டியிருக்காருன்னா, தேன்மொழி தமிழ் சிட்டு. இது பார்த்துங்க, தேன்மொழி தமிழ் சிட்டு. ஓகேவா? அடுத்தது இவர் வந்து ஒரு சில நூல்களையும் எழுதியிருக்காரு. என்ன நூல்கள்னா, உலகியல் நூறு, திராட்சை கொத்து எப்படி இருக்கும், பாவிய கொத்து, ஆசிரியருக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் என்னன்னா 100 ஆசிரியம். இந்த திராட்சை இருக்குல்ல எப்படி இருக்கும், கனிச்சாரா இருக்கும். அப்புறம் 80 என் சுவை 80 மகபுகு வஞ்சி. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. அதான் பள்ளி பறவைகள் முதலிய நூல்களையும் படித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளையும் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவர் நூல்கள். ஓகேவா? எனக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா அதே தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் சொல் வளம். இதில் என்னென்னா அடிவகைன்னு கேட்பாங்க. அடிவகைன்னா நம்ம தாளில் கேட்டாங்கன்னு வச்சுக்கேன். நம்ம தாளை எதில் முடிப்போம்? ஒன்று நெல், கேழ்வரகு. அதுக்கப்புறம் தண்டுன்னு கேட்பாங்க. தண்டுன்னு கேட்டாங்கன்னா கீரை, வாழை. அடுத்தது கோளுன்னா நம்ம நெட்டி முடிப்போம், நெட்டி அதை வச்சுக்கங்க, நெட்டி, மிளகாய் செடி. அடுத்தது தூருன்னு கேட்பாங்க. புதர்லாம் இருக்கணும், புதர். நம்ம புதர் என்ன செய்வோம், தூருன்னா புதர் நினைப்பிச்சிங்க, புதர்னா குத்துச்செடி புதர். அடுத்தது தட்டு அல்லது தட்டைன்னா கம்பு, சோளம். அப்புறம் கழின்னா கரும்பு, கழிம்பின் அடிப்பகுதி. அடுத்தது கழைன்னா மூங்கின் அடி. அது அடின்னா அடி உதவுறவர் அன்னத்தம்பி உதவ மாட்டாங்க, புளிய வேம்பு வச்சுங்க, புளி வேம்பு முதலின் அடி. அடுத்தது கிளையின் பிரிவுகள். கிளையின் பிரிவுகளில் கவைன்னா அடிமரத்திலிருந்து பிரியும் 2 கொம்பு, கிளை, சாரி 2 கிளை வச்சுங்க. கொம்பு அல்லது கொப்புன்னா கவையின் பிரிவு. கிளைனா கொம்பின் பிரிவு. திணைனா கிளையின் பிரிவு. போத்துன்னா திணையின் பிரிவு. குச்சுன்னா போத்தின் பிரிவு. இணுக்குன்னா குச்சின் பிரிவு. அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். சுள்ளின்னா காய்ந்த குச்சி. விறகுன்னா காய்ந்த சிறு கிளை. வெங்கழின்னா காய்ந்த கழி. கட்டைன்னா காய்ந்த கொம்பும் கவையும். அடுத்தது இலை வகைகள். இலைன்னா புளி, வேம்பு. தாள் நாம் சொல்லியிருக்கேன், தாளை முடிக்கிறது புல்லு, நெல். தோகைன்னா சோளம், கரும்பு. ஓலைன்னா தென்னை, பனை. சண்டுன்னா காய்ந்த தாளும் தோகையும். சருகும்னா காய்ந்த இலை. அடுத்தது கொழுந்தின் வகைகள்னா துளிர்னா அல்லது தளிர்னா நெல், புல். முறி அல்லது கொழுந்துன்னா புளி, வேம்பு. குருத்துன்னா சோளம், கரும்பு. ஓகேவா? தென்னை, பனை அதுவும் புரியும். கொழுந்தாடைன்னா கரும்பின் நுனிப்பகுதி. பூவின் வகைகள். அரும்புன்னா பூவின் தோற்ற நிலை. போதுன்னா பூ விரியும் போது தொடுங்கும் நிலை. மலர் அல்லது பூவின் மலர்ந்த நிலை. வீன்னா மரஞ்செடியில் இருந்து பூ கீழே விழுந்த நிலை.
செம்பல்னா பூ வாடிய நிலை. இதெல்லாம் 10th மேத்மெட்டிக்கில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? முயற்சி ஒன்றையே தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்குங்க. புரியுதா? உங்களால் எல்லாரையும் சாதிக்க முடியும். தேங்க்யூ ஆல்.